பெருமாள் முருகன் சிறுகதைகள். முதல் சுவடு. வாசிப்பது சந்தீப். நட்சத்திரங்களை எண்ணிக்கொண்டிருந்தான். நாளையை நினைத்தால் நெஞ்சில் இடி இடிக்கிறது. ஆனாலும் தன்னால் அப்படி இவ்வளவு சாவகாசமாக நட்சத்திரங்களை எண்ணிக்கொண்டிருக்க முடிகிறது என்று வியந்து கொண்டான். அடியில் விரித்திருந்த அட்டைகள் முதுகை குத்திய போதும் வந்து கொண்டிருந்த காற்று அவனுக்கு சுகமாக இருந்தது. அநேகமாக இன்று ஒரு நாள்தான் இந்த காற்றை சுவாசிக்க முடியும், சுகிக்க முடியும் என்று நினைக்கும்போது அவனுக்கு வருத்தமாக கூட இருந்தது. மனிதர்களை விட காற்றை நேசிப்பது தனக்கு பொருந்தாது என்று அவன் சமாதானம் சொல்லிக் கொண்டான். நட்சத்திரங்கள் இவ்வளவு தெளிவாக இப்போது தெரியவில்லை. மேகங்கள் மறைத்துக் கொண்டன. மழை வருமோ? நட்சத்திரங்களை விட்டுவிட்டு நாளையைப் பற்றி எண்ணினான். என்ன நடக்கும்? வேலையை விட்டு துரத்தி விடுவார்களோ? அதில் சந்தேகமில்லை, எதிர்பார்ப்பே அதுதான். தான் செய்துள்ள காரியத்திற்கு இது கூடவா பரிசாக கிடைக்காது? பேப்பர்களைக் கட்டிக்கொண்டிருப்பவர்களின் பேச்சுக்குரல் அவனுக்கு தெளிவாகக் கேட்டது. இவர்கள் என்னென்ன நியூஸ் என்பதை படிப்பது கூட இல்லை. சீக்கிரமாகக் கட்டி அந்தந்த இடத்திற்கு அனுப்பிவிட்டு அப்பாடா என்று விழுவதற்குத்தான் விரும்புவார்கள். இன்றைக்கு என்ன நியூஸ் என்பது பற்றியெல்லாம் இவர்களுக்கு அக்கறையில்லை. இவர்களைப் பற்றி வந்துள்ள நியூஸைப் பற்றிக் கூட யாராவது நாளைக்குச் சொன்னால்தான் அப்படியா என்று ஆச்சரியப்படுவார்கள். அரை வயிறும் கால் வயிறும் உண்டுவிட்டு தலைவிதியை நொந்து கொண்டு வாழ்க்கையை ஓட்டிக் கொண்டிருக்கும் இவர்கள் தங்களைப் பற்றி தெரிந்து கொள்வது அவசியம். அந்த அவசியத்தைத்தான் ஏற்படுத்தியிருப்பது நாளைக்கு தெரியும் என்று எண்ணும்போது லேசாகப் புன்னகை வந்தது. காலையில் அலுவலகத்தில் ஏற்படப் போகும் பரபரப்பை கற்பனை செய்து பார்த்தான். முதலில் யாரைக் கூப்பிட்டு விசாரிப்பார்கள்? எடிட்டர். அப்புறம் நேத்து நைட் பேஜ் மேக்கப்பிங் யாரு? ராமன். அவர், நான் முடிச்சுட்டு போயிட்டேன் சார். அதுக்கப்புறம்தான் இந்த நியூஸ் கொடுத்திருக்கணும் என்பார். அப்ப லேஅவுட்ல இருந்தது யாரு என கேள்வி வரும். கல்யாணம். நான் நியூஸை படிச்சு பார்க்கறதெல்லாம் இல்ல சார். கடைசியா செய்துதான் ஒரு நியூஸ் கொடுத்தார் என்று சொல்வான். அப்புறம் தன்னை கூப்பிடுவார்கள் என்ற எண்ணம் வந்தது. நாளை 1 மணிக்குத்தான் தன்னுடைய வேலை நேரம் என்பதையும் நினைத்துக் கொண்டான். காலையில் எழுந்ததும் எங்காவது போய்விட வேண்டும். 1 மணிக்கு வரலாம். என்ன நடக்கும் பார்த்துவிடுவோம் என்று சொல்லிக் கொண்டான். மணி 2 இருக்குமா? இவ்வளவு நேரம் தூங்காமல் இருந்ததில்லை என்ற நினைவு வந்ததும் சட்டென்று கண்களை மூடிப் படுத்தான். ஆனாலும் மனசு தூங்கவில்லை. தனக்கு எப்படி இவ்வளவு தைரியம் வந்தது என்பது அவனுக்கே ஆச்சரியமாக இருந்தது. தன்னுடைய எண்ணங்களை, கொள்கைகளை செயலாக்கும் முதல் முயற்சி இதுதான் என்பதில் பெருமையாக இருந்தது. இந்த முயற்சி தன்னுடைய வாழ்க்கையை எந்த அளவு பாதிக்கும் என்பதை அவனால் நிர்ணயிக்க இயலவில்லை. இந்த முயற்சிக்கு ஆதரவாக இருந்தவர்களைப் பற்றி எண்ணம் வந்தது. உள்ளத்தில் கோபத்தை வைத்துக் கொண்டு அதை செயலாக்க வழியின்றி தவித்த அவர்களுக்கு தான் இங்கே வந்தது பெரும் மகிழ்ச்சியை கொடுத்திருக்கும் என்பது உற்சாகத்தைக் கொடுத்தது. கல்யாணமும் முத்துவும் ஒத்துழைக்காவிட்டால் இது சாத்தியமாகி இருக்காது. அவர்கள்தான் இத்தகைய முயற்சிக்குத் தூண்டியதே. இங்கே வேலைக்குச் சேர்ந்து 1 வார காலத்தில் மிக அந்யோன்யமாக பழகியவர்கள் அந்த இருவரும்தான். இந்த அலுவலகத்தை, இதன் நாற்றத்தை, தொழிலாளர்களின் அல்லல்களை அவனுக்கு அறிமுகப்படுத்தியவர்கள் அந்த இருவரும்தான். அவர்கள் தனக்கு அறிமுகம் படுத்தியவற்றையும் தானாக விசாரித்து அறிந்தவற்றையும் இணைத்து ஒரு கட்டுரை போல அமைத்து செய்தியாக தயாரித்தான் அவன். அதனை எப்படி வெளியிடுவது? இதே நாளிதழைப் பற்றிய மோசமான செய்தியை இதே நாளிதழில் எப்படி வெளியிடுவது? இன்றுதான் அதற்குகந்த சமயம் வாய்த்தது. தொழிலாளர்கள் எவரையும் நிரந்தரமாக்குவதில்லை. சம்பளம் மிக மிக குறைவு. இங்கே வேலையில் சேர்ந்துவிட்டால் அவன் சர்டிபிகேட்டுகள் அனைத்தையும் அடகு வைத்துவிட வேண்டும். அவற்றை வாங்குவதற்குள் பிராணன் போய்விடும். 10 பேர் இருக்க வேண்டிய செக்ஷன்களில் 4 பேர்தான் இருக்கிறார்கள்.
முதலிய எல்லா பிரச்சினைகளையும் இணைத்து எழுதியிருந்தான். இந்த நாளிதழின் அலுவலகம், இதன் பதிப்புகள் வெளியாகும் ஊர்கள் முதலியவற்றையும் தெரிவித்திருந்தான். பெயரைக் குறிப்பிடவில்லை. ஆனால் பெயர் தெரிவதற்கான எல்லா விவரங்களும் அதில் இருந்தன. பேஜ் மேக்கப் முடிந்து ராமன் சார் போனவுடன் இவனுக்கு சமயம் வாய்த்தது. கல்யாணத்திடம் சொல்லி பஞ்சாபில் 25 பேர் கொலை என்ற செய்தியை எடுத்துவிட்டு, பாவம் பத்திரிகை தொழிலாளர்கள் என்ற இந்த நியூஸை முதல் பக்கத்திலேயே போட்டுவிட்டார். அவன் இங்கே துணை ஆசிரியராகச் சேர்ந்து 1 வாரம்தான் ஆகிறது. இந்த 1 வாரத்தில் எவ்வளவு பேர்களின் அவலங்களை பார்த்தாகிவிட்டது. முத்து காலையில் சாப்பிடுவதே இல்லை. கல்யாணம் ரொட்டி வாங்கித் தின்பான். மதியம் மட்டும் சாப்பாடு. இரவில் 2 ரூபாய்க்கு பழம். இவைதான் அன்றாட உணவு. இவன் குடிக்கிற சம்பளத்துல ரூம் வாடகை கொடுத்து சாப்பிட்டு நம்ம செலவு பண்ணி இங்க இருக்கிறதுன்னா அது ஆவர காரியமா என்றான் முத்து. என்னோட சர்டிபிகேட்ட எவ்வளவோ தடவை கேட்டு பார்த்தும் கொடுக்கவே மாட்டேங்கிறான். லேஅவுட்ல 2 பேர்தான் இருக்கோம். கொடுத்தா ஓடிடுவான்னு தெரிஞ்சுக்கிட்டான் என்றான் கல்யாணம். அதைவிட கொடுமை பிரஸில் வேலை பார்க்கும் சம்பத் சொன்னதுதான். நான் இப்ப இருக்கிற மாதிரி 2 அளவு இருந்தங்க. இவன் குடுக்கற சம்பளத்தில என்னால அரை வயிறு கூட சாப்பிட முடியல. இன்னும் கொஞ்ச நாள் இங்க இருந்தனா வயிறு பத்தி எலும்பாய் போயிடுவேன். வேற வழியும் தெரியல. வருவதும் போவதுமாக இருக்கக்கூடிய இந்த அலுவலகத்தில் நிரந்தரம் என்ற பேச்சுக்கே இடமில்லை. அங்கே மோசடி இங்கே மோசடி என்று செய்தி வெளியிடும் இந்த பத்திரிகை மோசடி பற்றி யார் செய்தி வெளியிடுவது? யோசித்து கல்யாணம், முத்து இவர்களின் துணையுடன் காரியத்தை முடித்துவிட்டான். வேலையை விட்டு போகச் சொல்வான். போய்விடலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த வேலைக்கு பேராசிரியரின் பரிந்துரை வேறு இருக்கிறது. அவருக்கு கெட்ட பெயர் ஏற்பட்டுவிடுமே. அதைப் பற்றியெல்லாம் கவலைப்பட்டால் புழுவாக இங்கேயே கிடக்க வேண்டியதுதான். கேள்வியும் விடையும் அவனுக்குள்ளே மாறி மாறி நிகழ்ந்தன. யோசித்துக் கொண்டே தூங்கிப் போனான். 36,326 அவன் இந்த அளவு பரபரப்பை எதிர்பார்க்கவில்லை. உள்ளே நுழைந்ததுமே, என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்க? உங்கள வந்ததும் மேனேஜர் உள்ள வரச் சொன்னாரு என்றான் வாட்ச்மேன். அவன் எதிர்கொண்ட எல்லோரும் அவனை வியப்போடே பார்த்தனர். பிரஸ் சம்பத் கை குலுக்கி நன்றி தெரிவித்தான். அங்கே இருந்த பலரின் முகத்திலும் காணப்பட்ட ஒருவித பரபரப்பான மகிழ்ச்சி அவனுக்கு உற்சாகத்தை கொடுத்தது. மேனேஜரை பார்க்கலாமா? செக்ஷனுக்கு போகலாமா என்ற குழப்பம் இருந்தது. செக்ஷனுக்கு போகலாம் என்று முதலில் தோன்றியது. போனான். எடிட்டர் கதிர்வேலு அவனை பரிதாபமாகப் பார்த்தார். அவர்களுக்கெல்லாம் நல்ல டோஸ் விழுந்திருக்கும் என்பது முகத்திலேயே தெரிந்தது. யாரும் கொஞ்ச நேரம் பேசவில்லை. அது அவனுக்கு உற்சாகத்தையே கொடுத்தது. மேனேஜரை பார்த்தியா? எடிட்டரின் குரல் மெல்ல வந்தது. அங்கே இருந்த யாரும் எதுவும் பேசவில்லை. அவன் இல்லை என்றான். போய்ப் பாரு என்று சொல்லிவிட்டு அவர் குனிந்து கொண்டார். தனது இயலாமையை மறைக்கிறாரோ என்று அவனுக்கு தோன்றியது. அவன் மேனேஜரை பார்க்க நடந்தான். வழியில் எல்லோரும் கேட்டார்கள். அவன், இப்பத்தான் பார்க்கப் போறேன் என்று பதில் சொல்லிச் சென்றான். இனி நடக்கப் போவதை எதிர்கொள்ளக்கூடிய தைரியம் அவனுக்கு முழுமையாக இருந்தது. அவன் எதற்கும் கவலைப்படவில்லை. ஏர் கண்டிஷன் அறை அவனுக்கு கொதிப்பாக இருந்தது. மானேஜரும் சின்ன முதலாளியுமாகிய அவர் தலையில் தொப்பி போட்டிருந்தார். அலுவலக ஆட்கள் 2 உட்கார்ந்திருந்தனர். அவன் உள்ளே நுழைந்ததும் நிமிர்ந்தார். உட்காரச் சொல்லவில்லை. அவன் எதிர்பார்க்கவும் இல்லை. அந்த நியூஸ் நீதான் எழுதினியா? ஆமா. நேர் பதிலில் அவர் தடுமாறிப் போனார். அது அவனுக்கு உற்சாகத்தை கொடுத்தது. உனக்கு அவ்வளவு தைரியம் யார் கொடுத்தது என்றார். தைரியம் யாரும் எனக்கு கொடுக்க வேண்டியதில்லை. எம்.ஏ. படிச்சிருக்கிற திமிரா? இல்ல. எம்.ஏ.
படிச்சவன் இங்க எவ்வளவு கேவலமா இருக்காங்கற பரிதாபம். உனக்கு இனிமே இங்க வேலையில்ல. சந்தோஷம், போகலாம். என்னோட சர்டிபிகேட்ஸ் கொடுங்க. சர்டிபிகேட்டா? எப்ப கொடுத்த? நேரா கொடுக்க மாட்டேன்னு சொல்லலாமே. சரி, கொடுக்க முடியாது, எனக்கு வேண்டாம். நீங்களே அத வச்சுக்கிட்டு நாக்கு வழிங்க, எனக்கு கை இருக்குது. வரட்டுமா? அவன் நடந்தான். அவரை பார்க்கவில்லை. அவனுடைய அலட்சியம் நிமிடத்தில் பரவியது. அவன் நடந்தான். எல்லோரும் அவனையே பார்த்தார்கள். அவன் நடந்து கொண்டிருந்தான். ஓடிச் சென்று சம்பத் அவன் கைகளைப் பற்றினான். தாமரை, ஆகஸ்ட் 1988. இந்த வாசிப்பை கேட்டதற்கு நன்றி.